ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் அன்புடன் வணக்கம். அண்ட் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் மாறல. இன்ட்ரோ கொண்டு வர ஏதாவது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது எத பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ல இந்தியாவுல அதிகம் சர்ச் பண்ணப்பட்ட கூகுள்ல சர்ச் பண்ணப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் டாப் 10 தான் பார்க்க போறோம். இதுல கண்டிப்பா நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் நாம சொல்லுவோம், சர்ப்ரைஸ் மாதிரியே சொல்லுவோம். அண்ட் இதற்கு முன்னாடி நாம வந்து பாத்தீங்கன்னா 2024ல அதிகம் தேடப்பட்ட அத்லெட்ஸ் வேர்ல்டு லெவல்ல அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதுவும் 2024 ரீவைண்ட் வீடியோ தான். அதுல இது ஒண்ணு. இதே மாதிரி வேற எந்த மாதிரியான ரீவைண்ட் போடலாம் அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல 10வது இடத்துல இருக்கிற ஈவெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட ஈவெண்ட் அண்டர் 19 வேர்ல்டு கப். நைஸ், நல்லா இருக்கும். 2024 நடந்துச்சு. இந்தியா வந்து செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சுட்டு ஃபைனல் வந்து நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த பக்கம் இதோ கௌசிக் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வேணும்டா கப்பு அப்படிங்கிற மாதிரி புடிங்கிட்டாங்க. என்ன சார் ஐசிசி வந்தாலே ஆஸ்திரேலியா தான் கப்பை எழுதி கொடுத்துருங்க பேசாம ஐசிசி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, இந்தியா இந்த டைம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, கண்டிப்பா அண்டர் 19 வேர்ல்டு கப் அடிச்சிருவாங்கன்னா எதிர்பார்த்தோம். பட் அந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரும்னு எதிர்பார்க்கல. இங்கிட்ட எத்தனை பேர் தான் அடிக்கிறது யாரு? அதே செமிஃபைனல் வந்த சவுத் ஆப்பிரிக்காவோ பாகிஸ்தானும் உள்ள வந்திருந்தா ஈஸியா அடிச்சு தூக்கி நின்றுப்போம். சீரியஸ்லி ஆஸ்திரேலியா ஒருத்த வந்துட்டா அவன்கிட்ட முடியல. இந்த மஞ்சள் கலர்ல அப்படி என்னதான் இருக்குதோ தெரியல. சரி, ஓகே மக்களே. ஸோ 9th பிளேஸ்ல இருக்கிறது வந்து யூரோ, இந்த யூரோ 2024 அப்படின்ற அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் மிகப்பெரிய அளவில் வந்து பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது, நிறைய ஷேர் பண்ணவும் பட்டது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து எப்படி சொல்ற, லெவாண்டோஸ்கிலாம் வந்து இன்ஜுரியில இருந்து வருவாரான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்தாரு. ஹாரி கேன் கோல் அடிப்பாரான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்தது. கொஞ்சம் அப்படியா, ஓகே, கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்தாப்ல. கோல்லாம் அடிப்பாரான்னு கேட்டாங்க, அடிச்சாங்க. இம்பாப்பே வந்து நல்லா ஃபார்ம்ல இருந்தாரு. அவர் என்னடா பண்ணுவாரு, சாரி என்ன பயங்கரமா ஆடுவார் அப்படின்னு சொன்னா, பட் ஆனா எண்ட்ல வந்து என்ன பண்ணாரு அந்த டீமுக்காக அப்படின்ற மாதிரி கேள்வி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. லமின் யமால்ன்ற ஒரு மிகப்பெரிய அப்கமிங் கோட் வந்து உருவானாரு. சோ இந்த யூரோ 2024 வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வாழ்வு சொன்ன மாதிரி வந்து புது பிளேயர்ஸ் நிறைய பேர் நல்லா வந்து ஃபேம் ஆனாங்க. ஸ்பானிஷ் நம்ம அந்த டாப் 10 லிஸ்ட்ல கூட பார்த்திருப்போம். சோ ரெண்டு பேர் ரோட்ரி, நிக்கோ வில்லியம்ஸ், அந்த யமால், இந்த மூணு பேருமே இருந்திருப்பாங்க ஸ்பானிஷ்ல இருந்து. அண்ட் பெருசா எதிர்பார்த்த ரொனால்டோ அந்த சீரிஸ் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. அது ஃபுல்லாவே எதுவும் பண்ணியிருக்காது ப்ரோ. போர்ச்சுகல பயங்கரமா அடி வாங்கி இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் முக்கியமா எந்தெந்த டீம்லாம் ஜெயிக்கும்னு நினைச்சாங்களோ அந்தந்த டீம் கொஞ்சம் ஊத்திக்கிச்சு. பட் ஆனா எந்தெந்த டீம்லாம் கன்ஃபார்மா தோக்குன்னு நினைச்சாங்களோ அந்தந்த டீம்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஜார்ஜியா மென்ஷன் பண்ணுவேன் கண்டிப்பா. இன்னும் 2-3 இருக்குது. அந்த மாதிரி டீம்கள்லாம் வந்து இதெல்லாம் வராது அப்படின்னாங்க. அவங்க எல்லாம் ஏறி அடிச்சுட்டு வந்தாங்க. பெல்ஜியம் மாதிரிலாம் வந்து டஃப் கொடுத்தாங்க அப்படின்றப்போ பயங்கரமா இருந்தது ஒட்டுமொத்த டூருமே. 2024ல இந்த இந்தியாவில் அதிகமா சர்ச் பண்ண ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல 8வது இடத்துல இருக்கிற ஈவெண்ட் வந்து துலீப் டிராஃபி. உண்மையில இந்த வருஷம் வந்து கோலாகலமா நடந்ததுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஏன்னா அது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், வெஸ் கில் இந்த மாதிரி போச்சு. அபிமன்யு ஈஸ்வரன் உள்ள இருந்தாரு. அவரோட கேப்டன்சில ஒரு டீம் இருந்துச்சு. இருந்தாருங்க. அது எல்லா இடத்துலயும் மறந்துடுற பாருங்க. ஆமா, சேர் வேற இருந்தாரு. சோ இந்த துலீப் டிராஃபி டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணது வந்து மயங்க் அகர்வாலோட இந்தியா ஏ டீம் தான். அது முன்னாடி இந்தியா ஏ டீம் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கின டீமும். ஏன்னா அப்ப கில்லி கேப்டன். அதுக்கப்புறமா எப்ப கில்லி வந்து கேப்டன்சியை வந்து மயங்க் கிட்ட கொடுத்துட்டு போனாலும் அந்த டீமை மயங்க் சூப்பரா எடுத்து அந்த துலீப் டிராஃபியோட வின்னராகவுமே மாறி இருந்தாரு. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட்டோட டீம் வந்து செகண்ட் பிளேஸ்ல முடிச்சிருந்தாங்க. பட் நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியே வந்து பாத்தீங்கன்னா எவன்டா அடுத்த டீமுக்கு போய் அடுத்த இந்தியன் பிளேயர் ஆக போறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டிலா இருந்ததுனால அது அந்த மாதிரி வந்து பெருசா பார்க்கப்பட்டுச்சு இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால துலீப் டிராஃபி 8th பிளேஸ்ல அதிகமா சர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து 7th பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, கோஇன்சிடென்ஸ் இருக்குது. ரொனால்டோ பிடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா விராட் கோலி பிடிக்கும். அதே மாதிரி தோனியை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா மெஸ்ஸியை பிடிக்கும். ஸோ அவ்வளவுதான், க்ளூ கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து கோப்பா அமெரிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல இந்தியாவில சர்ச் பண்ண ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல 7வது இடமா இருக்கிற தலஃபாரி ரீசன். வின்னர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா தான். மெஸ்ஸி சொல்லவே தேவையில்ல. இங்க வந்து யூரோ 2024க்கும் கோப்பா அமெரிக்காவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு பிளேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு சர்ச்சிங்ல. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது யூரோ வந்து 9th பிளேஸ்லயும் கோப்பா அமெரிக்கா 7th பிளேஸ்லயும் இருக்கிறதுக்கான ரீசன் நீ சொன்ன மாதிரி மேபி தலஃபாரி ரீசன் இருக்கலாம். அது வேற விஷயம். பட் இங்க வந்து அங்க பெருசா பார்க்கப்பட்ட மெஸ்ஸி, அதாவது அவரோட டீமான அர்ஜென்டினா வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா சர்ச்சி வந்து எப்படி போயிருக்குன்னா மெஸ்ஸி, அர்ஜென்டினா, கோப்பா அமெரிக்கா இப்படி போயிருக்கோம். பட் இந்த பக்கம் போர்ச்சுகலோட டீம்ல இருக்கிற நம்ம ரொனால்டோ வந்து பெருசா எதுவுமே பண்ணல. எல்லாருமே புது பிளேயர்ஸா இருந்தாங்க.
அந்த புது பிளேயர்ஸ் யாருன்னு பாக்குறதுக்காக ஃபுட்பால் ஃபேன்ஸ் நிறைய பேர் போனாங்க தவிர ரொனால்டோ ஃபேன்ஸ் யாருமே அதை சர்ச் நீங்க கூட பண்ணி இன்னொன்னு லமீன் யமால் எப்படி தேர்ட்ல வந்தாருன்னா அது இதுதான் யூரோல லமீன் யமால்னு போட்டிருந்திருப்பாங்க. சோ அதனால கூட அப்படி நடந்திருக்கும். ஆமா. அந்த மாதிரியான ரீசன்னால தான் இந்த யூரோ வந்து இங்கேயுமே கோப்பா அமெரிக்கா அங்கேயுமே இந்தியாவுல இருந்திருக்கு. அண்ட் நீ சொன்ன மாதிரி இந்தியாவுல வந்து மெஸ்ஸிக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. ரொனால்டோ கூட இருக்காங்க. ரொனால்டோ பெருசா எதுவும் பண்ணாதனால பெருசா சர்ச் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்ததா 6வது இடம். இந்த 6வது இடத்த பொறுத்தவரைக்கும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் அந்த இடத்துல இருந்திருக்குது. பட் இந்த தடவ வந்து இன்னும் அந்த ஃபேன் பேஸ் பொங்கிருச்சு ரொம்ப. ஐபிஎல்ல வந்து எப்படி மென்ஸ் டீமுக்கு வந்து அடிச்சு 1% இருந்தாலும் நாங்க உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லி போனாரோ, அதே மாதிரி இவங்களுக்கும் அதே மாதிரி தான். சான்ஸ் இருந்தா யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஈசாலா கப் நமதேவான்னு கேட்டா ஈசாலா கப் நம்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை அவ்வளவுதான். ஒட்டுமொத்த ட்ரெண்டிங் வந்து ஸ்மிருதி மந்தனாவும் ஆர்சிபியுமா இருந்தாங்க. அதுக்காக சர்ச் பண்ணது வந்து ஆர்சிபி ஸ்மிருதி மந்தனாவை பத்தி கிடையாது. உமன்ஸ் பிரீமியர் லீக் தான் இந்தியாவுல வந்து 6th அதிக முறை சர்ச் பண்ணப்பட்ட ஒரு ஈவென்ட்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக் அவ்வளவா சப்போர்ட் கிடையாது தான். பட் ஆர்சிபி டைட்டில் அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் அது என்னடா நடந்துச்சு, என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத போய் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நிறைய பிளேயர்கள்லாம் உள்ள வந்தாங்க. முக்கியமா வந்து ஆஷா சோபனா இருக்கட்டும், ஸ்ரேயங்கா பாட்டீலா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு வாழ்வு கொடுத்தது இந்த WPL தான். அதுக்கு முன்னாடி கரேபியன் பிரீமியர் லீக் நடந்திருந்தாலும் உமன்ஸ்க்காக, பட் இந்த WPL பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது தனித்துவமா இருந்தது. அது ஒரு அடுத்த லெவல்ல கொண்டு போய் நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அதுக்கான ஆக்ஷன்லாம் வச்சு அது மாதிரி பயங்கரமா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக் அந்த லிஸ்ட்ல இருக்கு. இது இல்லாம டாப் 5க்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்டா தான் இருந்திருக்கு. 2 தவிர. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5th பிளேஸ்ல இருக்கிறது வந்து இந்தியன் சூப்பர் லீக். சோ இந்த ஐஎஸ்எல் 2023-24 சீசன் அண்ட் 24-25 சீசன் இப்போ போயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே அதிகமா சர்ச் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த சீசன் அதாவது 2023-24 சீசனை பொறுத்த வரைக்கும் மும்பை சிட்டி எஃப்சி தான் சாம்பியன் அடிச்சிருப்பாங்க. ஏடிகே மோகன் பகான் வந்து அதுல வந்து ரன்னர் அப்பா முடிச்சிருப்பாங்க. அந்த ஃபைனல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஃபைனலா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான 2 ஸ்ட்ராங்கான அதிக அமௌண்ட் வச்சிருக்கிற ஒரு நல்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வச்சிருக்கிற டீம்ஸ் வந்து மோதினாங்க. அந்த கிளாஷ் அப்படி இருந்துச்சு. பட் அதை வந்து மும்பை சிட்டி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. 2024-25 சீசன் வந்து அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்ப்ளோசிவா போல. நிறைய டீம்ஸ் வந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்க. சர்ச்சிங்லயுமே கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதே டைம்ல வந்து ப்ரோ கபடி நடக்கிறதுனால சோ அதோட சர்ச்சிங் வந்து இதோட சர்ச்சிங் டவுன் பண்ணிருச்சு. இதை ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னா 4வது இருக்கிற இடம் ப்ரோ கபடி லீக் தான். சோ ப்ரோ கபடி லீக் வந்து போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி ப்ரோ கபடி லீக் இன்னும் நிறைய சர்ச் பண்ணப்படும். பட் அதற்கான முக்கியமான மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இயர் எண்ட் ஆகும் போது வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும். இயர் ஆரம்பிக்கிறப்போவே சீசன் முடிஞ்சிடும். அதாவது இவங்க வந்து 2 வருஷமா கலந்துதான் நடத்துவாங்க. இது ஒரு பெரிய மைனஸா இருந்துச்சு ப்ரோ கபடி லீகை பொறுத்த வரைக்கும். பட் இந்த சீசன் டிசம்பருக்குள்ளேயே நாங்க முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி PKL சீசன் 11 வந்து முடிக்க போறாங்க. அண்ட் இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அப்படிங்கிறது புது பிளேயர்ஸ் நிறைய பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரோ கபடி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சர்ச் இன்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் IPL, அதுக்கப்புறம் ISL, அதுக்கப்புறம் மற்ற லீக்ஸ் நிறைய இருக்கு. கடைசியா தான் PKL அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ PKL வந்து IPLக்கு பின்னாடி நிக்குது. நாங்க கெத்தா வந்து நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்தியாவுல 4வது அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் வந்து ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஆர் ப்ரோ கபடி லீக். சரி அடுத்து ப்ரோ அப்ப 3வது என்ன? 3வது வந்து ஒலிம்பிக் தான். பரவாயில்ல இதுலயாவது மேல இருக்குமே. வெக்கமே இல்ல. பாரிஸ் இல்ல வேற என்ன பண்ண? பாரிஸ் 2024 ஒலிம்பிக் தான் அதிகமா சர்ச் பண்ணிருக்காங்க. ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லி பொதுவா கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது இது கண்டிப்பா பாரா ஒலிம்பிக்ஸும் சேர்ந்து தான் இதுல வந்து ஆட் ஆன் பண்ணப்படும். இந்தியா ஒலிம்பிக்ல மொத்தமா வாங்கினது 6 மெடல் தான். அதை பத்தி நம்ம பெருசா பேசவும் முடியாது. ஒலிம்பிக்ல ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் வந்து நீ சொன்ன மனு பக்கர் ஒண்ணு, வினேஷ் போகத் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அதனால நிறைய சர்ச் பண்ணப்பட்டாங்க. வினேஷ் போகத் இந்தியா அளவுல அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் 2024 அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சோ இந்த மாதிரி ஒலிம்பிக்கை பத்தியுமே நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. மத்த ஸ்போர்ட்ஸை விட ஒலிம்பிக்கை நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. ஏன்னா நீங்க அதர் ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதுக்கப்புறமும். ஆனா இன்னமும் கிரிக்கெட் தான் டாப்ல இருக்கு. சரி ஓகே. முதல்ல வந்து இந்த PT பீரியட மேக்ஸ் மிஸ் கடன் வாங்குறத நிப்பாட்டினாலே கரெக்டா இருக்கும் ப்ரோ. நிறைய அனுபவம் இருக்கு. ஆமா என்ன செய்ய. சரி ஓகே 3வது சொல்லியாச்சு. 2வது வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இதுதான் முதல் இருக்குன்னு. நான் எதிர்பார்த்தேங்க சத்தியமா. இல்ல இவர் இல்லைன்னா நான் எதிர்பார்த்தேன். ஷாக் என்னன்னா T20 உலகப்பை நம்பர் 2 ஸ்பாட்டை இடம் பிடிச்சிருக்குது. காரணம் வந்து அப்கோர்ஸ் இந்தியா ஜெயிச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம மும்பைல அர்ஜென்டினாவை மிஞ்சின ஒரு மிகப்பெரிய ஒரு கிரௌடு வந்துச்சு. ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. நியூஸ் பேப்பர்லயும் ஒட்டுமொத்த எல்லாத்துலயுமே ஃபிளாஷ் நியூஸா தவிர ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து கோப்பையோட நிக்கிற நம்ம டீம் இந்தியா வந்து பார்த்தோம். அதே மாதிரி அந்த மெஸ்ஸியோட மொமெண்ட்லயுமே தலைவர் வந்தாரு. ஓகே அவ்வளவுதான் அலப்பற கிளப்புறோம் முடிஞ்சு. T20 வேர்ல்ட் கப் தான் செகண்ட் ஹையஸ்ட் சர்ச்சிங் இன் கூகுள் 2024 ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல இந்தியாவுல.
ஃபர்ஸ்ட் பிளேஸ் அன்டவுட்டட்லி இந்தியன் பிரீமியர் லீக், த ஐபிஎல், ஆல்வேஸ் த பிக்கஸ்ட் லீக் இன் தி ஹிஸ்டரி. கிரிக்கெட் லீக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஐபிஎல் தான், இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கனாவே ஐபிஎல் தான். எல்லாமே பிசினஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு, பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபேம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதான் பிசினஸ். இப்படி சொல்லுவோம், பிசினஸ் வேணுமா பிசினஸ் இருக்கு, பிளேயர்ஸ் வேணுமா பிளேயர்ஸ் இருக்கு, கிளாஸ் வேணுமா கிளாஸ் இருக்கு, ஸ்கிரிப்ட் வேணுமா அதுவும் இருக்கு, பாலிடிக்ஸ் வேணுமா கடைசியில் அதையும் சேர்த்துக்குங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் தான் இந்தியாவில் அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் 2024 பொறுத்த வரைக்கும். இதுல உங்களை சர்ப்ரைஸ் பண்ண ஈவெண்ட் இது, இதுல உங்களோட ஃபேவரட் ஈவெண்ட் எது, ஃபேவரட் மொமெண்ட் எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் உங்களுக்காக ரீவைண்ட் 2024ல கொண்டு வரும். அப்புறம் என்ன கடை முடியலாம். அவ்வளவுதான் மக்களே. வேற ஒரு வீடியோ இருந்தாலும் அப்புறம் நிதிஷ் உங்களை சந்திப்பார். until then வணக்கம். பாய்.